அந்த நேரத்தில் வந்து அந்த வியாதிகள் கூட கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிடும். ஏன்னா இம்யூனிட்டி குறைஞ்ச குழந்தைகளாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கும்போது தூக்கம் இருந்திருக்காது, நிறைய கால் அடி வரவும், பாதங்கள் வந்து சொறி வரவும், அதில் வந்து சிரமங்களை எல்லாம் உருவாக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஜென்மத்துக்கு வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பசியை குடிக்கும். பசியை கொடுக்கும் பொழுது சந்திரன்னா உணவு, சனினா பசி. அப்போ சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய சனி அப்படின்றது வந்து பசி அதிகமாக கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய வந்து அந்த சாப்பாட்டுக்கு இல்லாமல் அலையக்கூடியதும் ஒன்று. இதில் சனி வரும் பொழுது, சந்திரன் மேலே சனி போகும்போது பசி வரும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தை காட்டிலும் பணமே இருந்தாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்குவன் ஜென்மத்தில் வரக்கூடிய சனி. அதே மாதிரி வாய்ப்புகளை நழுவ விடக்கூடியவனும் ஜென்மத்தில் வரக்கூடிய சனி. ஏன்னா இவர் 3, 7, 10 பார்வைகளில் பார்ப்பார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கான வாய்ப்பு, 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வாய்ப்பை அழிக்கக்கூடியவர், 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி. அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி நழுவ போகும்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பை வச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்காம போயிடும். அப்போ பல வாய்ப்புகளை நழுவ விட்டவர்கள் நீங்கள். இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனியினுடைய அமைப்பு பொதுவாக ஜென்மத்தில் இருக்கும் பொழுது மெடிடேஷன் பண்ணணும். நல்ல தெளிவான முறையில் உங்களுடைய உடலையும் மனசையும் சுத்தப்படுத்திக்கணும். இதுதான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்புக்கு பரிகாரம். ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இல்லை. நீங்கள் போயிட்டு எள்ளு வழக்கு போட்டு நீங்கள் சனீஸ்வரன் 9 சுற்று சுற்று, 27 சுற்று சுற்று, 37 சுற்று, வேஸ்ட். எதுவுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முறையில் தான் கிரகங்கள் உங்களை ஆட்கொள்ளும். கிரகத்தினுடைய பரிபாலனம் கோயில் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அது மறுக்கவும் முடியாது. சில இடங்களில் இருக்குது, பல இடங்களில் இல்லை. நம்ம வேணுன்னே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே உனக்கு 7ஆம் நாட்டு சனியப்பா நீ ஓடு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த நேரத்தில் அவனுடைய நேர விகுதியை அவன் வந்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டத்திலும், அந்த நேரத்தில் எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கால் அடிபட்டுருச்சு, கால் குத்திடுச்சு, காலில் முள்ளு பட்டுருச்சு, காலில் தான் ஒரு பூராமே வரும் 7ஆம் சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த இதை விட்டுட்டு பிறருக்கு உதவக்கூடியது, தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடியது, உடலும் மனமும் தூய்மையாக இருக்கும் பொழுது ஜென்மச்சனி யாரையும் எதுவும் பண்ணாது. நீங்கள் வேணால் அது இருந்து பாருங்கள், அது நான் எப்படி இருக்குது பலன் அப்படின்றத மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ மீனராசிக்கு வருது இல்லையா, அந்த மீனராசிக்காரங்க வந்து உடலும் மனமும் தூய்மையாக இருக்கக்கூடியவங்க. கபடி இருக்கக்கூடாது, கள்ளம் இருக்கக்கூடாது, சூதி இருக்கக்கூடாது. இதுதான் சனிக்கு பிடிக்காது. ஃப்ராங்காக இருந்து பாருங்கள், அழகாக இருக்குது. நீங்கள் 7ஆம் சனி வா பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேலஞ்சு பண்ணலாம். சனிகிட்ட சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு. யாரையாம் பாரு, ஆஞ்சநேயரை ஏன் கும்பிட சொல்கிறேன், உள்ளமும் உடலும் தூய்மை, எதுவுமே உள்ள அணுக முடியாது. ஐயப்பனை கும்பிட சொல்கிறேன். ஏன் 7ஆம் சனி நடக்கக்கூடிய காலத்தில் ஐயப்பனை வணங்கக்கூடியது, உருவம் இல்லாத இறைவர்களை வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது.